முதுநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் தேர்வை ஒத்திவைப்பது என்பது முடியாத காரியம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், என்னென்ன காரணங்களை சொல்லி நீதிபதிகள் தற்போது இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள்? சக்தி, நீட் முதுநிலை தேர்வுகள் என்பது வரும் 11ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற இருக்கின்றது. 2 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வை எழுத உள்ள நிலையில் நிறைய மாணவர்கள் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் இந்த தேர்வு மையங்கள் என்பது நிறைய குளறுபடிகள் நிறைந்ததாக இருக்கிறது. ரொம்ப தொலைவில் தேர்வு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. காலையில் ஒரு மையம், மதியம் ஒரு மையம் என்று நிறைய குளறுபடிகள் இருக்கின்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அவசர வழக்காக இன்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் விசாரிக்கப்பட்டது. இப்படி கடைசி நேரத்தில் மனுவை தள்ளி வைக்க வேண்டும், தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் போன்று கேட்பதெல்லாம் தற்பொழுது வழக்கமாக நடந்து வருகிறது. இந்த மாணவர்கள் எதற்காக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதை தங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கின்றோம், தேர்வுகளும் மிகப்பெரிய அளவில் நடக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது சிறு சிறு விஷயங்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது போன்றவற்றை சொல்லி 2 லட்சம் மாணவர்களது எதிர்காலம் சார்ந்த விஷயத்தில் 50 மாணவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் என்பதற்காக தள்ளி வைக்க முடியாது. தற்போதைய சூழலில் இந்த நீட் தேர்வுகளை ஒத்திவைப்பது என்பது முடியாத காரியம் என்று சொல்லி மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.